சித்தத்தின்படி செய்தவர்கள் யாவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எடுத்துக் கொள்ளுவார். உலகத்திலே உபத்திர காலங்கள் வரப்போகிறது, பஞ்சங்கள் வரப்போகிறது, நிலநடுக்க வரப்போகிறது, அநேக சூழ்நிலைமைகள் அநேக காரியங்கள் மாறுதலாய் முடிய போகிறது. உலகம் பாடுகள் நிறைந்தது. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு திடீர் என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நோக்கி பாருங்கள். அவரே உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார், உண்மையுள்ளவராக இருக்கிறார். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் அவர் உங்களை நடத்த போதுமானவராக இருக்கிறார். மத்திய அருமையான ஐயா சபை ஆரம்பித்திருக்கிறார்கள், கட்டிக்கொண்டிருக்கிறார்கள், சபையை கட்டிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த பகுதியில வந்து சபையில வந்து நீங்களும் வந்து சந்தித்துக் கொள்ளுங்கள். எதிர்ப்பு இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய நாமத்தை உயர்த்தத்தக்கதாக சபையை கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் மேலும் அறிந்து கொள்ள வேண்டுமானால் சபைக்கு வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிந்து கொள்ளுங்கள். அவர் என்னை விடுதலையாக்கினார், உங்களை விடுதலையாக்குவார், குமார் விடுதலையாக்கினார். மெய்யான விடுதலை, மெய்யான விடுதலையை நீங்கள் யாரிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியாது, சமாதானத்தை யாரிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே நமக்கு அவர் ஒருவரே பாவிகளுக்காக ரத்தம் சிந்தி மீட்டு ஒருவரே இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும்போது அருமையான தம்பி தங்கச்சி, அருமையான அண்ணா அக்கா யாராலும், அருமையான தகப்பன்மார்கள், அருமையான தாய்மார்கள், அருமையான